அருமையான தேவனுடைய பிள்ளைகளை மீண்டும் ஒரு முறை உங்களை ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கடந்த வாரத்திலே நமக்கு நேரம் சரியாக இல்லாததினாலே தொடர்ந்து அதே செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கடந்த வாரத்திலே நான் உங்களுக்கு ஒரு சத்தியத்தை சொன்னேன். அதை தொடர்ந்து சில வார்த்தைகளை அதோடு கூட சேர்த்து சொன்னால் அந்த வார்த்தை ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த நாளிலே ஆரோன் பாண்டி அவர்கள் அந்த ஊழியக்காரரை குறித்து பேசினார்கள். அவர் ஒரு பாஸ்டர் கிடையாது, தீர்க்கதரிசி கிடையாது, இஸ் நாட் அப்போஸ்டலிக். ஆனால் பாரத்தோடு கூட என் மக்கள் இப்படி கஷ்டப்படுறார்களே, அவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி the missionary uphold the family, the missionary uphold trust அவராகவே ஸ்தாபித்து வைத்துவிட்டு கடந்து சென்றிருக்கிறார். அதை நாமும் உணர்ந்து ஆண்டவருக்காக செயல்பட வேண்டும். இந்த நாளில் அதே ஊழியக்காரரை குறித்து உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதற்காக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய சுவிசேஷ வேத பாடம் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிப்போமா? சீக்கிரமாய் வாசிங்கள், எனக்கு இன்னும் 20 நிமிஷம் தான் இருக்கு. வாசிங்க பார்க்கலாம். பரிசுத்த யோவான் 8:31-32. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, விசுவாசிக்கிற பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார், நீ என்னை விசுவாசிக்கிறியா? ரொம்ப நல்லது. இப்போ நான் உனக்கு என்ன சொல்லுகிறேன், நீ என்னை விசுவாசிக்கிற யூதர்களை நோக்கி நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருங்க. நான் சொல்றதில்ல, நீ கேளப்பா. இதான் நவீன கால பிரசங்கம், இதான் நவீன கால பிரச்சனை, இதுதான் நவீன காலத்துல தமக்கு தேவை. நீ என்னை விசுவாசிக்கிறாய். இந்த ஜூம்ல இன்னும் பார்த்து கொண்டு இருக்கிற அநேகர் இயேசுவை விசுவாசிக்கிறதுனாலதான் எல்லாரும் பாக்குறீங்க, எல்லாம் லாகின் ஆயிருங்க, வேதத்தை தூக்குறோம், பாடலை பாடுகிறோம், செய்தியை சொல்லுகிறோம், நல்லது. ஆனால் அதுக்கு அடுத்த வார்த்தை அவர் என்ன சொல்றா, அப்படின்னா யூதர்களை நோக்கி, அப்படின்னா நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருங்க. அப்பதான் என் சீஷன், அப்பதான் என் ஊழியக்காரன், அப்பதான் நீ என் பாஸ்டர், அப்பதான் நீ சுவிசேஷகன், அப்பதான் என்னுடைய ஆள், அப்பதான் என்னுடைய பணியாள் அப்படின்னு சொல்றார். அப்ப என் சீசனாக என் ஊழியக்காரனா இருக்குன்னு சொன்னா ஆண்டவர் சொல்றாரு, உன் பேச்சு இல்ல, என் பேச்சு, என் உபதேசம். இன்னைக்கு காலையில ஒரு ஆள்கிட்ட பேசினேன், சொல்லுங்க, ஒரு ஆள்கிட்ட பேசினேன், கிறிஸ்தவர்கள் தான், ஒரு ஆள்கிட்ட பேசினேன். பேசுறதுக்கு முன்னக்குட்டி சில முறைகளை சொல்லி, சில உதாரணங்களை சொல்லி அந்த ஆள்கிட்ட பேசினேன். இதெல்லாம் தெரியும், சும்மா அதுல போட்டு 10 நிமிஷம் வேஸ்ட் பண்ணாதீங்க, சும்மா விஷயத்தை சொல்லுங்க. அப்ப விஷயத்தை சொல்வதற்கு உதாரணமாக சில காரணங்களை சொல்லும் போது கேட்க வந்திருக்கிற அந்த ஆள் என்ன சொல்றாங்க, விஷயத்தை சொல்லுங்க, அந்த உதாரணம் எங்களுக்கு வேண்டாம், அந்த உதாரணம் எங்களுக்கு 10 நிமிஷம் வேஸ்ட். ஆனா ஆண்டவர் இதே போலதான் சொல்லுகிறாரு, நீ என்னுடைய உபதேசத்துல நீ நிலைத்திருக்குன்னு சொன்னா முதல்ல நீ என்ன நம்பு, என்ன விசுவாசி, என்ன நோக்கிப்பா. செய்தியை சொல்வதற்கு முன்பதாக மீண்டுமாக இந்த பழைய நிலைமைக்கு போனாதான் எனக்கு சந்தோஷமா இருக்கும், உங்களுக்கு கேட்க கஷ்டமா இருக்கும். இருந்தாலும் நான் பழைய சம்பவத்தை சொல்லணும். புதிய ஏற்பாட்டுல 27 புஸ்தகம், அந்த 27 புஸ்தகத்துல சுவிசேஷ புஸ்தகம் மத்தேயு, மார்க்கு, லூக்கா 4 புஸ்தகம். கடைசி புஸ்தகம் வெளிப்படுத்தின விசேஷம். ஆக 27ல இந்த 5 புஸ்தகங்கள் மிக முக்கியம். 4 புஸ்தகம் சுவிசேஷம். ஆண்டவர் பிறந்தது, வளர்ந்தது, அவர் திரும்பமாக வருவேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்தது. கடைசி புஸ்தகம் 27வது புஸ்தகம் வெளிப்படுத்தின விசேஷம். அதுல அவர் திரும்ப வரப்போகிறார். இதுக்கு இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த 22 புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய அந்த 22 புஸ்தகமும் சபையில எப்படி இருக்கணும், விசுவாசிகள் என்ன செய்யணும், சபையினுடைய கடமை என்ன, எல்லா போதனைகளையும் கொடுக்கிறார். அதான் உபதேசம். அந்த உபதேசத்தில் நிலைத்திருந்தா முதல்ல 4 சுவிசேஷம், கடைசி வெளிப்படுத்தின விசேஷம், வர இருக்கக்கூடிய காலங்கள். ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டுல மத்தியில் இருக்கக்கூடிய அந்த 22 புஸ்தகங்கள், நிருபங்கள், பவுல் எழுதின நிருபங்கள், பவுல் எழுதினது 14 நிருபம், 13, 14 நிருபம்.
மற்ற 8-9 புஸ்தகங்களும் யோவான், பேதுரு, யாக்கோப்பு, யூதா ஆண்டவருடைய பிள்ளைகள் எழுதின புஸ்தகங்கள். சிலர் சாதனை செய்தார்கள், சிலர் நன்மையை செய்தார்கள், சிலர் எழுதி வைத்து விட்டு கடந்து சென்றார்கள். அதுல எழுதி வைத்த பொருட்கள் தான் நம் கையிலே வேத புத்தகமாக வைத்திருக்கிறோம். இன்னைக்கு வைத்திருக்கிற இந்த வேத புத்தகம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வேத புத்தகம். வேத புத்தகம் இதுல இந்த 27 புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்திலே அந்த 22 புஸ்தகமும் சபையினுடைய பொறுப்பு என்ன, சபைக்கு வரும்போது விசுவாசிகளுடைய பொறுப்பு என்ன, உன் பிள்ளைகளை நீ எப்படி வளர்க்க வேண்டும், உன் வெளி உலகத்துல நீ எப்படி நடக்க வேண்டும், கலாச்சாரம் பாதிப்பு வரும்போது நீ எப்படி வாழ வேண்டும், எல்லாவற்றையும் இந்த 22 புஸ்தகத்திலே சொல்லியிருக்கிறார். அடிக்கடி இதை குறித்து நான் உங்களோடு பேசியிருக்கேன். அந்த 22 புஸ்தகத்திலே 14 புஸ்தகங்கள் பரிசுத்த பவுல் எழுதின புஸ்தகம். கவனிங்க, என்னோடு கூட இருங்க. 4 சுவிசேஷத்திற்கு அடுத்த புஸ்தகம் அப்போஸ்தல நிருபம், அப்போஸ்தல நடபடிகள். அப்போஸ்தல நடபடிகள், அப்போஸ்தல நடபடிகளுக்கு புதிய திருப்புதலாக சொல்லுகிறார்கள் திருத்தூத பணியாள். புதிய மொழிபெயர்ப்புல புதிய திருவில்லியத்துல போட்டிருக்கு திருத்தூதர். திரு என்று சொன்னால் பரிசுத்தம், தூதர் என்று சொன்னால் செய்தி, பணியாள் என்று சொன்னால் வேலைக்காரன், சீசன், ஊழியர். அந்த அப்போஸ்தல நடபடி புஸ்தகத்துக்கு அடுத்த புஸ்தகம் தான் ரோமர் எழுதின புஸ்தகம். அந்த ரோமர்ல பரிசுத்த பவுல் முதலாக சொல்ற வார்த்தையை நாம் கேட்போமா? ரோமர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமா? வாசிப்போம். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும். பாத்தீங்களா, முதல்ல எடுத்த உடனே இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரன். முடிக்கிறேன், கவனிங்க. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான திருச்சபை வாழ் மக்கள், நீங்கள் சபையில விசுவாசிகள் தான். பரிசுத்த பவுல் எடுத்த எடுப்புல தன்னை எப்படி ஹைலைட் பண்ணுகிறான்? இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரன். ஐயா, ஊழியக்காரன்னா பாஸ்டர்னு சொல்லி இந்த பிரசங்கத்தை கேட்டீங்கன்னா உங்களுக்கு புரியாது. ஊழியக்காரன் சொன்னா நீங்க பெரிய பிஷப் நினைச்சிருந்தீங்கன்னா அந்த உங்களுக்கு புரியாது. ஊழியக்காரன் சொன்னா நல்ல ஸ்டேஜ்ல போய் நின்று பிரசங்கம் பண்றவர் நினைச்சீங்கன்னா உங்களுக்கு புரியாது. ஊழியக்காரன் சொன்னா நல்ல மயக்க பிடிச்சுக்க ஆராதிக்கிற மாதிரி நினைச்சீங்கன்னா உங்களுக்கு புரியாது. அந்த அது கடைசி. இந்த செய்தியில ஊழியக்காரன் சொன்னா பணியாள், வேலை செய்கிறவர். ஆண்டவர் சொல்லுகிறார், வேலை செய்வதற்காக நான் உன்னை தெரிந்து கொண்ட ஒரு ஊழியக்காரன் சொன்னா வேலை குறித்துக் கொள்ளுங்க, பேப்பர் எடுத்து குறித்துக் கொள்ளுங்க. இந்த இடத்துல ஊழியக்காரன் சொன்னா பாஸ்டர் கிடையாது, சபைக்குள்ளே. இது இந்த ஊழியக்காரனுக்கு ஒரு ஹைலைட் என்ன தெரியுமா? பாவத்திலிருந்து என்னை ஆண்டவர் ரட்சித்து இந்த உலகத்துக்கு என்னை அனுப்பினார். ஜான் பிரதாப் அவர்கள் ஜெபித்தார்கள், ஆண்டவரே எங்களுக்குள்ள கொடுத்திருக்கிற அந்த பொறுப்பை, அந்த மதிப்பை நாங்கள் அறிந்து புரிந்து நாங்கள் இருக்கிற இடத்துல உன் நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்கள் சொல்லி 2வது ஜெபமாக ஜெபித்தார்கள். உன் மேல ஒரு பொறுப்பு இருக்கு, உன் மேலே ஒரு மகத்துவம் இருக்கு, அதை அறிந்து கொள்ள வேண்டும். ஊழியக்காரர், பாஸ்டர், பிஷப், அப்போஸ்தலர், எவாஞ்சலிஸ்ட், அற்புதம் செய்கிறவர், அதெல்லாம் பின்னால வர்ற டைட்டில் பிரதர். பரிசுத்த பவுல் 13-14 நிருபங்களை எழுதுகிறார். இந்த முதல் நிருபத்திலே அவன் ரோமர் 1:1 எழுதி சொல்லுகிறான், நான் யாரு தெரியுமா? நான் யாரு தெரியுமா? என் இயேசுவுக்கு ஊழியக்காரன். ஊழியக்காரன் சொன்னா இடுப்புல துணியை கட்டி, பாத்திரத்தை எடுத்து அதுல தண்ணீரை வார்த்து, அந்த காலை எடுத்து அந்த தண்ணீருக்குள்ள வைத்து, கையை வைத்து நல்லா கழுவி, திரும்ப அந்த காலை வெளியே எடுத்து, இடுப்புல இருக்கிற துணியை எடுத்து தடவி தொட்டு தடவி கழுவுகிறது தான் ஊழியம். அதைத்தான் அவர்கள் செய்தார்கள். எங்கேயோ வேலை பார்த்து கொண்டிருந்தாங்க, ஸ்தாபனங்கள் ஊழியக்காரர்களை அனுப்பி கொண்டே இருக்கிறார்களே, மாதம் சம்பளம் தான் கொடுக்கிறாங்க. ஆனா அந்த ஊழியக்காரனுக்கு சுகம் உண்டு, தேவைகள் உண்டு, பிள்ளைகளுடைய படிப்பு உண்டு, அவனுக்கு வியாதி உண்டு, அவனுக்கு பிரயாணம் உண்டு.
அவன் கடிதம் எழுத வேண்டுமே, கிறிஸ்துமஸ்ல சந்தோஷமா இருக்க வேண்டுமே, அந்த ஊழியக்காரனுக்காக வேலை செய்வதற்காக இந்த நாளிலே ஜே ரத்னகுமார் அவர்களை குறித்து அறிந்து கொள்ள கர்த்தர் கொடுத்த கிருபை. பெரிய நாட்டுல இருக்கிறோம், வெளிநாட்டுல நல்லா வேலை பார்க்கிறோம். கர்த்தர் இந்த நாட்களே உன்னை ஊழியக்காரனாய் அழைக்கிறார். கர்த்தர் இந்த நாட்களே உன்னை ஊழியக்காரனாய் அழைக்கிறார். ஊழியக்காரன்னா மேல நிக்கணும், மேடையில நிக்கணும், நடத்தணும் என்பதல்ல. நீ வேலைக்காரன். அதுக்கு என்ன வேணும் தெரியுமா? அதுக்கு வேண்ட வேண்டிய ஒரே ஒரு தகுதி என்ன தெரியுமா? அது ஒரு தனித்துவம், அது ஒரு குவாலிட்டி. ஊழியக்காரன் சொன்னா அது தனித்துவம். ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், பில்லிகிராம் அவர்களை பார்த்து சொன்னாங்க, you are the right person to rule the presidentship in America. அவர் சொல்லிட்டார், ஐயா அந்த தனித்துவத்தை காட்டு நான் வச்சிருக்கிற தனித்துவம் பெரியத்துவம். யார் ஆண்டாலும் சரி, நான் என் ஆண்டவருக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு பாத்திரத்தை எடுக்கவும், தண்ணீரை வாக்கவும், மக்களுடைய கால்களை கழுவவும் துடைக்கவும் நான் கிருபை பெற்று இருக்கிறேன். அது என்னுடைய தனி சிலாக்கியம், தனித்துவம். இதுக்கு என்ன செய்யணும் தெரியுமா? இதுக்கு வேண்டிய ஒரே ஒரு வேலை என்ன தெரியுமா? வெளிப்படுத்தல் விசேஷ புஸ்தகம், வெளிப்படுத்தல் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்க பார்க்கலாம். சீக்கிரமாய் வாசிங்க, நேரம் இல்லை. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவம் கலர நம்மை கழுவி தான் ஊழியக்காரன். ஐயா தனித்துவம் என்ன தெரியுமா? நான் இயேசுவிடத்தில் அன்பு கூறும் போது என்னுடைய பாவங்களை அவர் ஈசோப்பின் இரத்தத்தினாலே கழுவி, வாசிங்க ஐயா, கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆசாரியருமாய் மாற்றினார். அதான் என்னுடைய தனித்துவம். அடுத்த பாயிண்ட்டுக்கு போறேன். ஐயா என்னுடைய தனித்துவம் என்ன தெரியுமா? நான் ஒரு காலத்துல பாவியா இருந்தேன். இயேசுவின் பாவத்தை கழுவினார். அதான் 1வது வேத பாடம் வாசிக்கும் போது, அவன் தன் வீட்டுக்கு ஏற்றது போல ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்துக்கொள், அந்த ஆட்டுக்குட்டியை அடித்து இரத்தத்தை உன் நிலைக்காலிலே பூசிக்கொள், சங்கார தூதன் உன் வீட்டுக்குள்ளே வரமாட்டான். ஆண்டவருடைய ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொன்னார். பாஸ்டராக இல்ல, திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை சொல்லுவேன், அப்போஸ்தலனாக அல்ல, ஒரு பெரிய பிரசங்கியாக அல்ல, ஒரு பெரிய ஒரு ஆராதனை நடத்துற குழுவாக இல்லை, இல்ல பாஸ்டர், இல்ல பிரதர். ஒரு சபையில ஒரு விசுவாசியா இருக்குன்னு சொன்னா உன்னுடைய குவாலிபிகேஷன் என்ன தெரியுமா? உன் கூட்டத்துக்கு ஏற்றது போல ஒரு ஆட்டுக்குட்டி, இயேசு கிறிஸ்து ஜீவாட்டுக்குட்டியாக இரத்தத்தை சிந்தினார், அதை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டால். அதான் முதல்ல பார்த்தோம். இயேசு தம்மை விசுவாசிக்கிற யூதர்களை நோக்கி, நீ விசுவாசி, நான் உனக்காக மரித்தேன், இப்ப நான் சொல்ற உபதேசத்துல நீ நிலைத்திரு, நீ என்னுடைய சீசன், நீ என்னுடைய ஊழியக்காரன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய ஊழியக்காரனாய் வேலைக்காரனாய் வருவதற்கு உனக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கிறது. அது ரத்தம், இயேசுவின் ரத்தம். யாரெல்லாம் இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கீங்களோ நீங்கள் எல்லாரும் பணிவிடைக்காரர்கள், எல்லாரும் பணிவிடைக்காரர்கள். விசுவாசிங்கிற சபையில கொடுக்கிற பேரு, ஆனா வேதத்தின்படி ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொன்னால், விசுவாசிகள் என்று சொன்னால் அவருடைய பணிவிடைக்காரர்கள், வேலைக்காரர். இரண்டாவதாக ஆண்டவர் சொல்லுகிற அந்த வசனத்திலே, இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனும் is calls you. இது ஒரு தகுதி, இது ஒரு தகுதி, ஒரு தனித்துவம். இப்ப ஆண்டவர் உன்னை தகுதிப்படுத்த இருக்கிறார். என்ன? உன்னை கூப்பிட்டு இருக்கிறார், உன்னை கூப்பிட்டு இருக்கிறார். எத்தனை சிறு பிள்ளைகள் இருக்கிறாங்க பாருங்க. ஆனா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை 24ஆம் தேதி ஆண்டவர் ராயன் பிலிப்பை கூப்பிட்டு, நீ இன்னைக்கு தகுதியானவன், சீட்டு ஓ மேல போட்டிருக்கு, வசனத்தை சொல்லு. ஆண்டவர் எல்லாருக்கும் இந்த கிருபையை கொடுக்கல இந்த தேசத்துக்குள் வருவதற்கு. சிலருக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இது ஒரு குவாலிபிகேஷன், இதனுடைய தகுதி. இந்த தகுதியில ஆண்டவர் உன்னிடத்துல கேட்பது என்ன தெரியுமா? நீ வாப்பா, நீதான் எல்லாரையும் கூட்டு வந்திருக்கிற, எல்லாரையும் கூட்டு வந்திருக்கிற. 45 லட்சம் இந்திய வாழ் மக்கள் அமெரிக்காவில் இருக்காங்க. 45 லட்சம்.
45 லட்சம் இந்திய வாழ் மக்கள் இருக்கிறாங்க. இதுல 25 லட்சம் குடிமதிப்பு உள்ளவர்கள், சிட்டிசன்ஷிப். இதுல 19 லட்சம் ஓட்டுரிமை உள்ளவர்கள் இந்த அமெரிக்கா தேசத்துல. எல்லாருக்கும் தகுதி இல்ல பிரதர். ஆண்டவர் உன்னை அழைத்திருக்கிறார், உன்னை அழைத்திருக்கிறார். என்ன அழைப்பு தெரியுமா? அந்த அழைப்பை நீ புரிஞ்சிக்க. அதான் ஆரம்ப ஜெபத்துல அருமையான ஜான் பிரதாப் அவர்கள் ஜெபித்தார்கள். உன்னை அழைத்திருக்கிறார், நீங்க வந்த நோக்கத்தை நீ புரிந்து கொள், அறிந்து கொள். என்ன அழைப்பு? என்ன அழைப்பு? எல்லாரையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஆனா ஒன்ன சரியாக தெரிந்து கொண்டு உன்னை அழைத்திருக்கிறார். அழைத்த உன்னை ஆண்டவர் மகிமைப்படுத்துவார். வாசிங்க பார்க்கலாம். 2 பேதுரு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வேகமா வாசிங்க, நேரம் இல்லை. 2 பேதுரு 1:10. சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாக. இதான் உன்னுடைய தகுதி. வாட் இஸ் தி குவாலிஃபிகேஷன்? கர்த்தரினை அழைத்தார். பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து என்னை இரத்தத்தினாலே கழுவி என்னை அழைத்தார். இப்ப அவர் சொல்றாரு, என்னுடைய அழைப்பை, என்னுடைய தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதை. அலர்ட், அலர்ட், ஜாக்கிரதை. வெளியே கார்ல டிரைவிங் பண்ண போகும்போது உன்னுடைய ஐடி கார்டு, டிரைவர் லைசன்ஸ் இருக்கான்னு பார்த்து கொள்ள வேண்டும் அல்லவா? அது உன்னுடைய பொறுப்பு. அது உனக்கு ஜாக்கிரதை. அதே போல இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட, அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையே, விசுவாச பிள்ளையே, நீ ஒரு ஊழியக்காரன், நீ ஒரு பணிவிடைக்காரன். இதை நீ ஜாக்கிரதையாக தெரிந்து கொள். இதுதான் தகுதி, இதுதான் தகுதி. எங்க வீட்டுக்கு அடிக்கடி ஊழியக்காரங்க வருவாங்க. அவங்கள கார்ல வச்சுட்டு நான் பல இடம் ஷாப்பிங் போவேன். வளர்ந்த ஊழியக்காரங்க, முதிர்ந்த ஊழியக்காரங்க, வசதியான ஊழியக்காரங்க, இந்தியாவில் பலவிதமான கார்கள் வச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க வசதி உள்ளவங்க, வயசுல மூத்தவங்க என்கிட்ட உட்கார்ந்துட்டு, பேசஞ்சர்ல உட்கார்ந்துட்டு, பாஸ்டர் உங்க கார் நல்லா இருக்கிற, நான் ஒரு ரைடு போட்டுமான்னு கேட்பாங்க. அவங்க இந்த தேசத்துல ஓட்டுவதற்கு ஓட்டுரிமை இல்லை, கொடுக்க கூடாது, நான் கொடுக்க கூடாது. ஜாக்கிரதை. அந்நிய தேசத்திலே நீ எவ்வளவு ஒரு தாளந்து உள்ளவனா இருந்தாலும் சரி, இந்த தேசத்தினுடைய தகுதி அனுமதியோடு கூட ஓட்ட வேண்டும். அதைத்தான் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனா குறிப்பிட்ட உனக்கு ஆண்டவர் ஒரு தகுதியை கொடுத்திருக்கிறார். என்ன தகுதி? He calls you. He calls you. எல்லா ஜனங்களும் இருக்கிறாங்க. ஆனா JJR அவர்களுக்கு மட்டும்தான் the missionary uphold the family, the missionary uphold trust. நீ சிலுவை துமக்கவாயா? என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளை, அநேக பேர் இன்னைக்கு லாகின் பண்ணிருக்கிறீங்க, புதிய ஆட்கள் லாகின் பண்ணிருக்கிறீங்க. அதுல நீ ஒருவனாய் வருவாயா? ஒருவன். நான் இந்த நேரத்துல ஒரு ஆளைதான் எதிர்பார்க்கிறேன். நேகர் வந்திருக்காங்க, பாட்டு படித்தாங்க, பைபிள் படித்தாங்க, ஆராதிச்சாங்க, ஜெபம் பண்ணாங்க, மிஷனரி குறித்தாங்க. ஆனா அந்த செய்தி என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான கிறிஸ்தவ சமுதாயமே, நீ அதுல ஒருவனாய் இருப்பாயா? நீ ஒருவனாய் இருப்பாயா? அதுக்குன்னு ஒரு தியாகம் பண்ணுவாயா? கர்த்தர் உன்னை ஊழியக்காரனாக அழைத்திருக்கிறார். உனக்கு ஒரு தனித்துவம் உண்டு. எல்லார போல உன்னால பேச முடியாது. ஆனா உனக்குன்னு ஒரு தனித்துவம் உண்டு. எல்லார போலையும் கர்த்தர் உன்னை அழைக்கல. உனக்கு தனி தகுதி உண்டு. மூன்றாவதாக கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை தரம் பிரிக்கிறார். தரம் பிரிக்கிறார். ஆண்டவர் உன்னை தரம் பிரிக்கிறார். மூன்றாவது அழைப்பு என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலராக அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக, ஊழியத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவனுமாக. நேற்று இந்த வசனத்தை நானு திருவில்லியம் புதிய மொழிபெயர்ப்புல வாசித்து பார்த்தேன். நீங்களும் வாசித்து பாருங்க. அந்த பிரித்தெடுக்கப்பட்டவனுக்கு என்ன பேரு போட்டுருக்கு தெரியுமா? தமிழ்ல, நவீன தமிழ்ல ஒதுக்கப்பட்டவன். தேவனுடைய சுவிசேஷத்துக்காக ஒதுக்கப்பட்டவன். ஐயா விசுவாசியே, என் திருச்சபை வாழ் மக்களே, உலகம் வாழுவது போல வாழக்கூடாது, வாழ முடியாது. ஒதுக்கப்பட்டவனாயிருக்கணும். அவர்களை போல உடுக்க முடியாது, அவர்களை போல சாப்பிட முடியாது,
அவர்களை போல உட்கார முடியாது. கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆனால் வசனம் சொல்லுது, துன்மார்க்கருடைய ஆலோசனை நீ பிரித்தெடுக்கப்பட்ட. இந்த குவாலிபிகேஷன் இருக்குதா? சத்தியத்தை சொன்னதுனாலே உங்களுக்கு சத்ருவாயிட்டு, ஐயா இதுதான் ஃபண்டமெண்டல், இதுதான் பேசிக். பவுல் எழுதின 14-13 நிருபத்துல முதல் புத்தகத்துல ரோமர்ல சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரன் தனித்துவம், அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவன் தகுதி, இப்ப சுவிசேஷ ஊழியத்திற்காக பிரிக்கப்பட்ட தரம் பிரிக்கப்பட்டவன், தரம் பிரிக்கப்பட்டவன். இதற்கு ஒரு வசனத்தை வாசிப்போமா? ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போமா? அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு சரீரம் உன்னுடைய பாடி, உன்னுடைய சரீரத்தை பரிசுத்தமும் ஆண்டவருக்கு பிரியும். எனக்கு ஒரு வாலிப பையன் தெரியும், அடிக்கடி சொல்வேன், பக்கத்துல ஆள் இல்லைன்னு நினைக்காதப்பா, இது ஆண்டவருக்கு பிரியமா, உன் அப்பா அம்மாவுக்கு பிரியமா, செய். நீ ஒரு பாட்டில எடுத்தாலும் சரி, ஒரு புஸ்தகத்தை எடுத்தாலும் சரி, ஒரு வெப்சைட்டுக்குள்ள போனாலும் சரி, ஒரு கூகுள்ல போனாலும் சரி, இது தேவனுக்கு பிரியமா, இது என்னுடைய சரீரத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்குமா? யோசித்து பாருங்கள். அருமையான ஆராதனை வேளையில பெவின் அவர்கள் சொன்னார்கள், ஆண்டவரே எங்களுக்கு ஒரு அருமையான அப்பா அம்மாவை கொடுத்தீங்களே, இது அந்த சரீரத்தை பாதுகாப்பதற்கு, இந்த சரீரம் என் தாயின் தகப்பனுடைய குடும்பத்திலே பறக்கும் சொல்லி அது பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்று சொல்லி எனக்கு இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார்கள். என் அருமையான விசுவாச பிள்ளையே, உன் சரீரம் இந்த தேசத்திலே ஆண்டவருக்கு பரிசுத்தமா இருக்கிறதா, தேவனுக்கு பிரியமா இருக்கிறதா? யோசித்து பாருங்கள். அதுதான் தரம் பிரிக்கப்பட்ட, தரம் பிரிக்கப்பட்ட, தரம் பிரிக்கப்பட்ட. அடுத்தபடியாக கடைசியாக மூன்றாவதாக, ஒன்று தகுதி, இரண்டாவது தரம், மூன்றாவது தனித்துவம். தனித்துவம், தகுதி, தரம். கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். 2வது வசனத்தை வாசிங்க. ரோமர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். ரோமர் 1:2. ரோமர் 1:2. ரோமாபுரியில் உள்ள தேவ பிரியரும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களும் ஆகிய அனைவருக்கும் வாசித்து படிங்க. அனைவருக்கும் எழுதுகிறதாவது தன்மை. 2வது வசனம், அதுக்கு நான் வச்சிருக்கிற பேரு தன்மை, கேரக்டர். சீஷன் ஆகுவதற்கு, ஊழியக்காரன் ஆகுவதற்கு தகுதி மட்டுமல்ல, தரம் மட்டுமல்ல, 2வது வசனத்தில் அவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? தன்மை. பிரதர், த கேரக்டர். அனைவருக்கும். இது எங்களுக்கு மட்டும்தான், இது எங்களுக்கு மட்டும்தான், இது தமிழ்காரங்க மட்டும்தான், இது மற்றவங்க எல்லாம் வரக்கூடாது, இது தமிழ்காரங்களுக்கு மட்டும்தான். ஐயா, உன்னுடைய தன்மை உனக்கு மட்டுமல்ல. ஊராம் பிள்ளைய ஊட்டி வளர்த்தாய், தான் பிள்ளை தானாய் வரும். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்தத்துல வந்தார், சொந்த ஜனங்களை அதிகமாக நேசிக்கிறார். கானானிய ஸ்திரியை பார்த்து, நான் இந்த அப்பத்தை உனக்கு கொடுப்பது சரியல்ல, நான் வந்தது இஸ்ரவேல் ஜனங்க சரி, ஆனாலும் வளர்ந்த முதிர்ந்த தெரிந்த பிள்ளைகள் மற்றவர்களை குறித்து கவனமாயிருப்பார். JJR அவர்கள் ஸ்தாபனங்கள் ஊழியக்காரர்களை அனுப்புறார்கள். எந்த ஒரு பாஷைக்காரனா இருந்தாலும் சரி, ஒட்டஞ்சத்தத்துல போய் உட்கார்ந்து தங்கலாம். பகாயம் வேலூர்ல ரூம் போட்டிருக்காங்க. ஐயா, வந்துட்டா நீ உடனே தங்குவதற்கு சாப்பிடுறதுக்கு நீ போன் பண்ணி வந்துருங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருங்க, உங்களுக்காக சகல வசதிகள். அனைவருக்கும், அனைவருக்கும். அதே ரோமர் புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரத்துல 6வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 6வது வசனம். அவர் சகல ஜாதிகளையும், சகல, போதும், எல்லாருக்கும் ஒன்ன நீ ஸ்திரப்படுத்திக் கொண்டு நீ மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். 8வது வசனத்தை வாசிங்கள். 8வது வசனத்தை வாசிங்கள்.
உங்கள் விசுவாசம் உலகமெங்கும் உலகம் எங்கும் போதும். வரும் நாட்களில் ரோமர் புஸ்தகத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். வருகிற வெள்ளிக்கிழமை ரோமர் புஸ்தகத்தை அருமையான திலீப் அவர்கள் பைபிள் ஸ்டடியாக ஜெரி ராபின்சன் அவர்கள் வீட்டிலே நமக்கு நடத்துவார்கள். இது செய்தியாக கொடுக்கிறேன். அங்கே நாம் வேத ஆராய்ச்சிப்படி நம்ம நடத்துவோம், பேசுவோம். ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தகுதி மட்டுமல்ல, தரம் மட்டுமல்ல, 2வது வசனத்திலே கர்த்தர் கொடுக்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? தன்மை. தன்மை, the character. அனைவருக்கும் இந்த தன்மைக்கு ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். இந்த தன்மையில என்ன முதல் காரியம் என்ன தெரியுமா? ஐயா சொல்றத கேட்கணும். இதான் முதல் தன்மை. வாட்ஸ் தி கேரக்டர் ஆஃப் ஊழியக்காரன்? ஐயா பணிவிடைக்காரனுக்கு இருக்க வேண்டிய முதல் குவாலிஃபிகேஷன் என்ன தெரியுமா? முதல்ல சொல்றத நீ கேளு ஐயா. அதுக்கு உதாரணமா ஒரு வசனத்தை வாசிப்போமா? ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம். ஆதியாகமம் 24:52. முடிந்தவர்கள் எல்லாம் எடுத்துக்கொள்ள முக்கியமான வசனம். ஆபிரகாமின் ஊழியக்காரன். ஆபிரகாமின் ஊழியக்காரன். நோட் தி பாயிண்ட். ஐயா ஊழியக்காரன் சொன்னா அவனுடைய தன்மை, அவனுடைய பண்பு எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஆபிரகாமே ஏசப்பாவுக்கு ஊழியக்காரன். ஆபிரகாமே தேவனுக்கு ஊழியக்காரன். அந்த தேவனுக்குரிய ஊழியக்காரன் ஆபிரகாமுக்கும் ஊழியக்காரன் இருந்தார். அந்த ஊழியக்காரனை பார்த்து சொல்லுகிறான். என்ன சொல்றான்? வாசிங்க தம்பி, வாசிங்க. அவர்கள் வார்த்தைகளை கேட்டபோது. not the point. தன்மை எப்படி இருக்குன்னு தெரியுமா? அனைவருக்கும் நீ சுவிசேஷ புஸ்தகம், நிருப புஸ்தகம் எழுதுன்னு சொன்னா, உன் அப்பா, உன் மேலிடம், உன் தலைமைத்துவம், உன் போதகர், உன் கண்காணியாளர், உன்னுடைய தாய் தகப்பன், பெற்றோர், அவர்கள் சொல்ற வார்த்தையை அப்படியே கேட்டவுடன் இல்ல கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் பண்ணுங்க, கொஞ்சம் இன்னைக்கு அமெரிக்கா கலாச்சாரத்துல தான் சொல்ல ஆரம்பத்துல சொன்ன விஷயத்தை சொல்லுங்க, 10 நிமிஷம் அதுல வேஸ்ட் பண்ணாதீங்க. வசனம் எப்படி முடியுது பாருங்க. வாசிங்க, திரும்ப ஒருக்கா வாசிங்க. 52ஆம் வசனம் திரும்ப ஒருக்கா வாசிங்க தம்பி. ஆபிரகாமின் ஊழியக்காரன் அவர்கள் வார்த்தைகளை கேட்டபோது தரை மட்டும் குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டான். பணிந்து கொள்ள வேண்டும். கேட்கிறவங்க அப்படியே வார்த்தையின்படி கேட்கணும். ஆக இந்த நாளிலே தன்மை குறித்து சொல்லுகிறேன். முதல் தன்மை கேளுங்க. 2வது சொல்றத செய்யுங்க, பணிவிடை செய்யுங்க. மத்திய சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். மத்திய 26 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். சீக்கிரமா வாசிங்க, 3 நிமிஷத்துல முடிக்கணும். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். ஊழியக்காரன் சொன்னா பணிவிடை வேலை. சில பேர்கள்லாம் ஞாபகத்துக்கு வருது, நான் சொல்ல விரும்பல. ஆண்டவருக்காக ஒரு பெரிய சாதனை செய்யணும் சொன்னா கேட்ல நிக்கணும். நிறைய அமெரிக்க சர்ச்சஸுக்கு போங்க, விசுவாசிகளை பேர் சொல்லி அழைத்து வாசல்ல கிரீட்டரா வச்சிருப்பாங்க, அக்ஷர்ஸா வச்சிருப்பாங்க. பணிவிடை செய்கிறவர்களா இருக்காங்க. அவங்களுக்கு பேர் தான் ஊழியக்காரன். அடுத்த வசனத்தை வாசிங்க தம்பி, தொடர்ந்து வாசிங்க. 27 வாசிங்க. உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன். வேலை செய்கிறவனாய் இருக்க. தன்மை என்னன்னு சொன்னா கேட்ட உடனே செய்வது, வேலை செய்வது. 3வது ஒரு குறிப்பு இருக்கு இந்த காரியில. ஒரு ஊழியக்காரன் சொன்னா கணக்கு கொடுக்கணும், கணக்கு கேட்கணும், கணக்கு கொடுக்கணும். இன்னைக்கு காலையில நான் ஒரு ஆள்கிட்ட பேசினேன். தம்பி, கணக்குல ரொம்ப கவனமா இருக்கணும். இது கர்த்தருடைய பணம், ஆண்டவருடைய பணம். யாருமே சும்மா காணிக்க கொடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு காலையில நான் பேசினேன். நீ கணக்கு சரியா வச்சுக்கொள்ளணும், கணக்கு கொடுக்கணும். தம்பி, முடிக்கிறேன். கடைசி பாயிண்ட். உனக்கு இருக்கிற காரியத்தில் 2 தாளந்தோ 3 தாளந்தோ 5 தாளந்தோ இல்ல 1 தாளந்தோ, அந்த தாளந்துல அது என்னவா இருக்கட்டும், நேரமா இருக்கட்டும், துணியா இருக்கட்டும், உடமையா இருக்கட்டும், பொருளா இருக்கட்டும், எதுவா ஆசீர்வாதங்களா இருக்கட்டும், அதுல கணக்குல கரெக்டா இருக்கு. There you are. There you are. கிறிஸ்தவ சமுதாயம் இப்படிப்பட்ட நற்பண்புகளை செய்ய முடியாததுனால கை கட்டி நிக்கிறோம். தோத்து போனோம்.
கடைசி ஒரு வசனத்தை வாசிங்க. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். மத்தேயு 18:23. எப்படி எனில் பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு கணக்கு பார்க்க வேண்டும். கணக்கு பார்க்க வேண்டும். ஊழியக்காரனே, விசுவாசியே, பாஸ்டர் போகாதீங்க, பிஷப்னு போகாதீங்க, ஆராதனை லீடர் போகாதீங்க. எல்லாரும் ஆண்டவர் ரத்தத்தினால கழுவப்பட்ட எல்லாரும் கணக்கு கொடுக்கணும். கணக்கு கொடுக்கணும். எதற்காக வந்தேன்? கணக்கு கொடு. எதற்காக இந்த பொருளை வைத்திருக்கிறேன்? கணக்கு கொடு. எதற்காக சேமித்து வைத்திருக்கிறேன்? கணக்கு கொடு. ஒரு வாரத்திலே 168 மணி நேரம். ஒரு வாரத்துல, ஒரு வருஷத்துக்கு 52 வாரம். ஒரு வாரத்திலே 168 மணி நேரம். இந்த 68 மணி நேரம் ஃபுல் டைம் ஜாப்னு 40 மணி நேரம். 40 hours. 40 hours. ஓகே, 40 hours. சில நேரங்கள் வேலையில் பலுவினால 80 மணி நேரம் நீ எடுத்துக்கோ, பரவாயில்ல. ஐயா, நீ 40 மணி நேரம் தூங்கு, 80 மணி நேரம் தூங்கு. ஆண்டவர் கேட்கிறது, வாரத்துல ஒரு நாள் 1 மணி நேரம், 7 hours. 160 மணி நேரம் நீ செலவழிச்சுக்க. 160 மணி நேரம் செலவழித்துக்கோ. தூங்க, வேலை பார்க்க, கடைக்கு போக, சாப்பிட, ட்ரெஸ்ஸிங் பண்ண, மேக்கப் பண்ண, வந்திருக்கிற நண்பர்களுக்கு நேரத்தை கொடுக்க. 160 மணி நேரம். அந்த 8 மணி நேரத்துல வாரத்துல ஒரு நாள் 1 மணி நேரம் கணக்கு. கணக்கு. இன்னைக்கு காலையில என்னுடைய பிள்ளைகளிடத்துல கேட்டேன், உன் காணிக்கையை காட்டிலும் உன் நேரத்தை நீ எனக்கு காணிக்கையா கொடுப்பா. கணக்கு. அவன் தான் பணிவிடைக்காரன். ரோமர் 1:1 கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரன் என்று சொல்லி தனித்துவம் உனக்கு வேண்டும் என்று சொன்னார். கர்த்தர் உன்னை தகுதிப்படுத்தியிருக்கிறார். கர்த்தர் உன்னை தரம் பிடித்து வைத்திருக்கிறார். உன்னுடைய தன்மை அவர் கணக்கு கேட்கிறார். யாராவது ஒருத்தர் நீங்க எழும்புவீர்களா? எழும்புவீர்களா? யாராவது ஒருத்தர் எழும்புவீர்களா? ஒரு சம்பவத்தை வாசித்து நான் உங்களுக்கு முடிக்க விரும்புகிறேன், ஜெபிக்க விரும்புகிறேன். ஒரு சம்பவத்தை, நடந்த சம்பவம், இப்பதான், ரொம்ப நாள் இல்ல, இப்போ வாசிங்க. பெவின் அவர்கள் வாருங்கள், வாருங்கள். நான் சொன்னா கேட்க மாட்டீங்க, அதான் ஒரு மாற்று முகம் கொண்டு வருகிறேன். எவ்வளவு நயமாய் உங்களை நடத்துகிறேன் பாருங்க. வாசிங்களையா, சீக்கிரமாய் வாசிங்க. சொல்லுங்க, சொல்லுங்க. சத்தமா சத்தமா சத்தமா. 1921ஆம் ஆண்டு ஒரு ஸ்வீடன் நாட்டில இருந்து ஒரு தம்பதியர் அவங்களுடைய 2 வயது மகனோட ஆப்பிரிக்கால வந்து காங்கோ, பெல்ஜியம் காங்கோ அப்படிங்கிற இடத்திற்கு வந்து ஊழியம் செய்கிறதற்காக ஆண்டவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு அங்க வராங்க. அங்க இருக்கிற அந்த மெயின் மிஷனரி ஸ்டேஷன்ல இன்னொரு கப்பல் இருக்கிறாங்க. அவங்க பேரு எரிக்சன் ஃபேமிலி. அவங்களோட சேர்ந்துக்கிட்டு இவங்க வந்து அங்க இருக்கிற மக்களுக்கு வந்து ஆண்டவரை நோக்கி குறித்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி அந்த அழைப்பை ஏற்று அந்த இடத்துல வந்து ஊழியம் செய்யணும்னு சொல்லி வராங்க. அங்க மெயின் மிஷனரி ஸ்டேஷன்ல இருந்து டோலரா அப்படிங்கிற ஒரு 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 கிராமத்திற்கு அவங்க போய் ஊழியம் செய்யறதுக்கு போறாங்க. அந்த கிராம தலைவர் அவங்கள வந்து உள்ள வரக்கூடாது, ஏன்னா அவங்க வழிபடுற தெய்வத்தை வந்து மக்களை மறக்க செஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து என்ன செய்ய உள்ள அலோவ் பண்ண விடாம அவர் என்ன செய்யறாரு, அங்கேயே தடுத்து நிறுத்தி அவர் ஸ்டாப் பண்ணிடுறாரு. இவங்களும் போக மனதில்லாம ஆண்டவர் கொடுத்த அழைப்பாச்சே அப்படின்னு சொல்லி அந்த ஊருக்கு வெளியில கொஞ்சம் ஒரு இடத்த தங்குறதுக்கு இடம் ரெடி பண்ணி அவங்க அங்கேயே தங்கி இருந்து ஊழியம் செய்யணும்னு சொல்லி ஜெபித்து கொண்டே இருக்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக மட்டும் ஒரு சின்ன பையனை வந்து அந்த தலைவர் கிராமத்துல இருந்து அனுப்பி 2 வாரத்துக்கு ஒருக்கா முட்டையும் கோழியும் கொடுத்துட்டு வர சொல்றாரு. அப்போ இவங்க ரொம்ப நாள் ஜெபித்து எந்த ஒரு மாற்றமும் நடக்காததுனால, ஆண்டவரே நீங்க எங்களுக்கு இந்த ஒரு பையனை மட்டும் தான் கொடுத்துருக்கீங்களா, சரி அப்ப அந்த பையன்கிட்டயாவது நாங்க ஆண்டவருடைய வார்த்தையை சொல்றோம்னு சொல்லி அந்த பையனை வந்து ஆண்டவருக்கு நேராக நடத்துறாங்க. அந்த பையனும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறான். அதற்கப்புறம் அந்த இடத்துல மலேரியா அதிகமா வந்ததுனால அந்த எரிக்சன் ஃபேமிலி என்ன செய்யறாங்க, நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம், எங்களால இங்க ஊழியம் செய்ய முடியலன்னு சொல்லி ஊழியத்தை விட்டுட்டு அவங்க அந்த மெயின் ஸ்டேஷனுக்கு திரும்பி போறாங்க. இந்த ஸ்வீடன் கப்பல், ஸ்வீடன் நாட்டுல இருந்து வந்தவங்க 2 பேரும் அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு 2வது மகள் பிறக்கிறாள். பிறந்த உடனே அவங்களுடைய மனைவி வந்து 17 நாள்லயே இறந்து போறாங்க. அப்போ என்ன பண்ணுன்னு தெரியாம
அவருடைய தந்தையார் என்ன செய்யறாருன்னா, என்னால இந்த பிள்ளைய வளர்க்க முடியாதுன்னு சொல்லி அவரு திருப்பி அந்த மெயின் ஸ்டேஷனுக்கு போய் இந்த எரிக்சன் ஃபேமிலி கிட்ட அவருடைய மகளை கொடுத்துட்டு, ஆண்டவர் வந்து என்னை ஊழியத்துக்குன்னு சொல்லி அழைத்தார். ஆனா என்ன செய்தார், ஆண்டவர் எனக்கு கைவிட்டுட்டாருன்னு சொல்லி அவர் என்ன செய்யறாரு, நான் ஸ்வீடனுக்கே திரும்பி போறேன்னு சொல்லி போயிடுறாரு. 8 மாசம் கழிச்சு அந்த எரிக்சன் ஃபேமிலியில இருக்கிற 2 பேரும் இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தைய மட்டும் என்ன செய்யறாங்கன்னா, அந்த இடத்துக்கு வந்த அமெரிக்கன் மிஷினரிஸ் கிட்ட அந்த குழந்தைய கொடுக்குறாங்க. அந்த குழந்தையுடைய பேரை வந்து ஏகி அப்படின்னு சொல்லி மாத்தி அந்த அமெரிக்கன் மிஷினரிஸ் அமெரிக்காவுக்கு கொண்டு போறாங்க. அங்க அந்த பிள்ளைய வளர்க்குறாங்க. அந்த பிள்ளை வந்து நார்த் சென்ட்ரல் பைபிள் காலேஜ்ல அந்த பிள்ளை படிக்குது. அங்க வந்து டியூவி ஹர்ஸ்ட் அப்படிங்கிற ஒருத்தரை வந்து திருமணம் செய்யறாங்க. அதற்கப்புறம் ஒரு நாள் அந்த ஏகி அவங்களுடைய அந்த மகள், அந்த சின்ன பிள்ளைய அவங்க வளர்ந்துட்டாங்க இப்போ. ஸோ அவங்களுடைய வீட்டுல வந்து ஒரு நாள் அந்த மேகசின்ல வந்து ஒரு ஸ்வீடிஷ் மேகசின் வந்து அவங்களுடைய மெயில் பாக்ஸ்ல வந்து விழுது. ஸோ அந்த மேகசினை எடுத்துட்டு அவங்க வந்து அவங்களுக்கு புரியல ஆக்சுவலா. அங்க ஒரு 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 கல்லறையோடைய போட்டோவை போட்டிருக்கிறாங்க. அதுல வந்து அவங்க அம்மாவுடைய பேர் எழுதியிருக்கிறாங்க, ஸ்வியா ஃபிளட் அப்படிங்கிற அவங்க அம்மாவுடைய பேர் எழுதியிருக்கிறாங்க. அதை பார்த்த உடனே இவங்களுக்கு என்ன செய்யன்னு தெரியல. இவங்களுடைய காலேஜ் ப்ரொஃபஸருக்கு எடுத்துட்டு போய் இதை டிரான்ஸ்லேட் பண்ணுங்க, எனக்கு புரியலன்னு சொன்ன உடனே அவங்க அந்த போஸ்ட்டை வந்து அந்த ஆர்டிக்கிளை வந்து அவர் டிரான்ஸ்லேட் பண்றாரு. அதுல என்ன எழுதியிருக்குதுன்னா, இந்த மிஷினரிஸ் எல்லாம் போனதுக்கு அப்புறம் எப்படி அந்த சின்ன பையன் வந்து அந்த கிராமத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரையா ஆண்டவருக்கு நேரா வழி நடத்தினா, அந்த கிராமத்தினுடைய தலைவர் முதற்கொண்டு வழி நடத்தி இன்னைக்கு 600 பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களா அந்த கிராமத்துல இருக்கிறாங்க அப்படிங்கறத அந்த ஆர்டிக்கிள் எழுதியிருக்காங்க. இதை பார்த்த உடனே அவங்க அப்பாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ரொம்ப ஆசையா இருக்குது. ஆனா அவங்க அப்பா ஸ்வீடன் நாட்டுல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு ஆனா போக முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறாங்க. காலேஜ்ல இருந்து அவங்களுக்கு வந்து 25th ஆனிவர்சரி, அதாவது திருமண ஆனிவர்சரிக்கு வந்து அவங்களுக்கு ஒரு கிஃப்டா கொடுக்குறாங்க, நீங்க ஸ்வீடனுக்கு வெக்கேஷன் போயிட்டு வாங்கன்னு சொல்லி. அந்த நேரத்துல போய் அவங்க அப்பாவை பார்க்கறாங்க. அவங்க அப்பா பாத்தீங்கன்னா குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி ஸ்ட்ரோக்னால பாதிக்கப்பட்டு அவங்க அப்பா அங்க வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணி 4 பிள்ளைகளுக்கு தகப்பனா அங்க இருக்கிறார். அங்க போய் பார்க்கும்போது அவங்க அப்பா சந்திக்கும் போது அவங்க அப்பா சொல்றாரு, நான் வேணுக்குன்னு உன்னை விட்டுட்டு வரலாமா, எனக்கு வேற வழி தெரியல அப்படின்னு சொல்லி அந்த நேரத்துல அந்த அந்த ஏகி அப்படிங்கிறவங்கள கட்டிப்பிடிச்சு அழுகிறாரு. ஆனா ஏகி அந்த நேரத்துல என்ன சொன்னாங்கன்னா, கவலைப்படாதீங்கப்பா, ஆண்டவர் என்னை பார்த்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. சந்தோஷமா ஏகி அதுக்கப்புறம் திருப்பி அமெரிக்காவுக்கு திரும்பி வராங்க. அவங்களுடைய தகப்பனாரும் இறந்து போயிடுறாரு. அதற்கப்புறம் ஏகியும் அவங்களுடைய ஹஸ்பண்டும் ஒரு ஹை லெவல் எவாஞ்சலிசம் கான்ஃபரன்ஸ் ஃப்ரம் ஜெயர் அப்படிங்கிற ஒரு கான்ஃபரன்ஸ் அட்டென்ட் பண்றாங்க. இந்த ஜெயர்ங்கிறதுக்கு பழைய பேர் தான் எனது பெல்ஜியன் காங்கோ. அந்த கான்ஃபரன்ஸ்ல ஒரு பெல்ஜியன் காங்கோல இருக்கிற ஒரு சர்ச்சோட சூப்பரண்டென்ட் அவர் வந்து அந்த இடத்துல வந்து பேச வருகிறார். பேசும்போது அவர் அங்கே வந்து 1,00,000 அதாவது 110,000 பிலீவர்ஸ்க்கு அவர் வந்து ரெப்ரசன்டேட்டிவா அந்த இடத்துல வந்து அவர் வந்து நிற்கிறார். எல்லாரும் முன்னாடியும் வந்து அவர் வந்து பேசுறார். அப்ப இவங்களால தாங்கிக்க முடியல. இவங்க அம்மா அங்கதான் ஊழியம் செய்தாங்க, அவங்க அப்பா அங்கதான் ஊழியம் செய்தாங்கன்னு சொல்லி இவங்க வேகமா போய் அவங்க இடத்துல பேசுறாங்க. இவங்க டேவிட் ஃபிளட், ஸ்வியா ஃபிளட் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்கிறாங்க. அப்ப அவர் சொல்கிறாரு, உங்களுடைய அம்மா வழி நடத்தின அந்த சிறுவன் நான் தான் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு அந்த நேரத்துல சொல்லுகிறார். சொல்லிட்டு நீங்க கண்டிப்பா என்ன செய்யணும், ஆப்பிரிக்காவுக்கு வந்து உங்களுடைய அம்மாவுடைய அந்த அடக்கம் பண்ணப்பட்ட இடத்த நீங்க பார்க்கணும்னு சொல்லி அவங்களை இன்வைட் பண்ணி அந்த இடத்துக்கு அவங்க எல்லாரும் போறாங்க. அந்த தேசத்திலேயே ஃபேமஸான ஒரு 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 ஆளா அவங்க அம்மா பேசப்படுறதை பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்றாங்க. அந்த கல்லறையில போய் ஆண்டவருக்கு அந்த இடத்துல ஜெபம் பண்ணி நன்றி சொல்றாங்க. அன்னைக்கு நடந்த செர்மன்ல அந்த சர்ச்ல பாஸ்டர் வாசித்த வசனங்கள், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததை ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறாங்க. அதே போல சங்கீதம் 126:5, கண்ணீரோட விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோட அறுப்பார்கள். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. நன்றி பெபின் அவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. நான் இன்னைக்கு கூட ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கலான்னு இருக்கேன். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். வருஷம் ஆரம்பித்து 3 வாரங்கள் முடிஞ்சிச்சு. சம்பிரதாயமாக ஒழுங்கு உபதேசத்தின்படி ஆராதனைகள் நடத்தி கொண்டு போவதை காட்டிலும் நாம் ஒரு தீர்மானத்துக்குள்ளே வருவோம். ஒருவர் யாராவது ஒருவர் இந்த ஆண்டவர் பின்னாலே நீங்க போவீங்களா? ரோமர் புஸ்தகம் பைபிள் ஸ்டடியை குறித்து நாம் பேச போறோம் வர்ற வெள்ளிக்கிழமை. கட்டடத்துக்குள்ள உட்கார்ந்து உங்களோட நான் நல்லா பேசினேன், ஏன் பாயிண்ட பாரு, உன் பாயிண்ட பாருன்னு சொல்லி அலங்கரிப்பதை காட்டிலும் இந்த வருகிற நாட்களே இந்த ரோமர் புஸ்தகத்தை படித்ததுனாலே
அந்த ரோமர் புஸ்தகத்துல போட்டிருக்க முதல் வசனத்தின்படி இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு ஊழியக்காரனாய் நான் மாறினேன். ஒரு தனித்தன்மை, தனித்துவம், அதற்காகவே நான் அழைக்கப்பட்டேன். அது எனக்கு தகுதியா இருக்கிறது. அதற்காகவே நான் தரம் பிரிக்கப்பட்டிருக்கிறேன். 2வது வசனத்துல சொன்னது போல அந்த ஊழியக்காரனுக்கு ஒரு தன்மை உண்டு. நான் கேட்ட உடனே கீழ்ப்படியும். நான் பணிவிடை செய்யணும், வேலை செய்யணும். கிறிஸ்தவ சமுதாயம் சோம்பேறிகள். கிறிஸ்தவம் சோம்பேறிகள். கடந்த வாரத்துல பெவின் அவர்கள் வீட்டுக்கு போகும்போது, தம்பி ஒரு புதிய அதிபர் வந்துட்டாரப்பா, யார் ஆண்டான? நம்ம ஆண்டவர் இருக்கிற, நம்ம ஏன் பயப்படணும்னு சொல்லி அவரோடு பேசிக் கொண்டிருக்கும் போது அவடத்துல சொன்னேன், ஏன் இன்னைக்கு இந்த கிறிஸ்தவம் வளரல தெரியுமா? நமக்குள்ள ஒரு ரிவெஞ்ச் இல்ல, நமக்குள்ள ஒரு சவால், ஒரு வைராக்கியம் இல்ல. ஒரு மனுஷன் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு அவன் இருதயத்துல இயேசு இருக்க வேண்டும். அந்த இயேசு என்கிற ஆண்டவர் இல்லைன்னு சொன்னா அவன் விட்டு போன அந்த பிசாசு வேற 7 பேரை உள்ள கொண்டு வந்து வீட்டுக்குள்ள உட்கார்ந்துருமா. ஆனா அப்படி நான் வீடு காலியா இருக்கனால விட்டு போன பிசாசு 7 பேரை கொண்டு வந்து முந்தின நிலைமை காட்டில் பிந்தின நிலைமை இயேசு இல்லாத வீடு. ஆக இயேசு வைராக்கியத்தோடு விட அந்த வீட்டுக்குள் வரணும் தம்பி, சபைக்குள்ள வரணும், சோம்பல் இருக்கக்கூடாது. அது மாத்திரமல்ல, அவன் இருதயம் ஒரு விழிப்புணர்ச்சி அடைய வேண்டும். அது மாத்திரமல்ல, ரிவைவல் வர வேண்டும். ரிவைவல் வந்துட்டா அடுத்தப்ப பெவி நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? there should be responsibility. எனக்கு ஒரு பொறுப்பு உண்டு. நான் கேட்ட உடனே போகணும், நான் வேலை செய்யணும். அது என்ன வேலையா இருந்தாலும் சரி, தண்ணி ஊத்துற வேலையா இருந்தாலும் சரி. எலியாவுக்கு எலிசா கைகழுவ தண்ணீர் கொடுத்தாம் என்று சொல்லப்படும். சாக்கு போக்கு சொல்லிட்டு செய்தியை சொல்லுங்க, 10 நிமிஷத்தை வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லி கேட்பதற்கு காதுகள் மந்தமா இருக்குன்னு சொன்னா கஷ்டமா இருக்கு. அடுத்தபடியாக கணக்கு ஒப்புவிக்கணும். உன் கையில $10 கொடுத்திருக்காங்கன்னா அந்த $10 சம்பாதிப்பதற்கு மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு சொல்லி அது கணக்கு கொடுக்கவோ ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுக்கணும். நேற்று தாமஸ் ராஜன் ஐயாவுடைய மகனுடைய செய்தியை கேட்டேன். உலகத்துல பண ஆசை இல்லாம இருக்குன்னு சொன்னா ஒரு 4 காரியங்கள் சொல்லுகிறார், போய் பாருங்க. நான் உட்கார்ந்து கேட்டேன், உலகத்துல நமக்கு பண ஆசைகள் வராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னார். 4 காரியங்கள் சொன்னார். வேதத்தின் அடிப்படையில சொன்னார். கேளுங்கள் ஐயா, நான் கேட்கிறேன், நான் செய்கிறேன், கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். கணக்கு கொடுக்கணும், மிக முக்கியமான பாயிண்ட். ஆனா அப்படி நான் நேரத்தை கூட கொஞ்சம் எடுத்துக்கொள்றேன். கடைசியாக அந்த வேலைக்காரன் பாத்தீங்களா, ஒரு ஆளு ஸ்வீடன்ல இருந்து வந்த உடனே அவங்க சொன்னாங்க, கஷ்டம் வந்த உடனே அப்படி போயிட்டாரு, ஸ்வீடனுக்கு போயிட்டாரு. ஆனா ஆண்டவர் இந்த தேசத்துல உன்னை வச்சிருக்கிறார், நீ வந்திருக்கிற, உன்னதான் அந்த அனுப்பி இருக்கிறார். அனுப்புற நேரத்துல அடி விழும், கல்லறிவார்கள், கொலை செய்வார்கள், உன்னை பிடிப்பார்கள். வாசிங்க தம்பி, வாசிங்க, நான் வாசத்தை முடிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் 35ஆம் வசனம். சீக்கிரமாக வாசிங்க. மத்தேயு 21 34 35. கனிகாலம் சமீபித்த போது அதன் கனிகளை வாங்கி கொண்டு வரும்படி தன் ஊழியக்காரரை தோட்டக்காரரிடத்தில் அனுப்பினான். அனுப்பப்பட வேண்டும். நம்பர் 1, அனுப்பினார், அனுப்பப்பட்ட ஊழியக்காரர். தோட்டக்காரர் அந்த ஊழியக்காரரை பிடிப்பாங்க. இந்த பிடிக்கு பயந்துதான் வீட்டை விட்டு வெளியே வர்றதில்ல. உன்னை பிடிப்பாங்க. சும்மா நான் டாலரை கொடுத்துறேன், நான் பர்கரை கொடுத்துறேன், பீஸா வாங்கி கொடுத்துறேன், நான் வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துக்கிறேன் பயந்துகிட்டு உள்ள கிடந்தா நீ அது நடக்காது. பிடிப்பாங்க. ஒண்ணு அனுப்புனாங்க, ஒண்ணு பிடிப்பாங்க. அடுத்தது ஒருவனை அடிப்பாங்க. வால்மார்ட்ல 2009ஆம் ஆண்டுல ஆண்டவருடைய சுவிசேஷ கைப்பிரதி கொடுக்கும் போது வெளியே வந்து சூப்பர்வைசர் சொன்னாங்க, this is my car parking, you should not issue the tracts அப்படின்னாங்க. உடனே கீழ்ப்படிஞ்சிட்டு வேற இடத்துல போய் கொடுத்துட்டு இருந்தேன். ஒரு நாள் சொன்ன உடனே பிடிச்ச உடனே அடிச்சு விட போறாங்களா, கொண்டு விடுவாங்க. கொன்னாதான் என்ன, இயேசுவானவரை பிடிப்பார்கள், அடிப்பார்கள், கொலை செய்வார்கள் தெரிந்தும் தன் பிதாவின் சத்தத்தை கேட்டு குமாரன் நமக்கு வந்து மரித்ததினாலே நாம் ரட்சிக்கப்பட்டோம். நீ பிடிபட்டு
அடிபடுவாய் என்று சொன்னால் மற்றவர்கள் ரட்சிக்கப்படுவார். கண்களை மூடி ஜெபிப்போம். அருமையான நல்ல ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்கார் தனித்துவம் எங்களை நீர் அழைத்தீர். ஒரு தகுதியோடு எங்களை பிரித்தெடுத்தீர். ஒரு தரத்தோடு விட எல்லாருக்கும் எழுதுவதற்காக ஊழியக்காரனா எங்களுக்கு ஒரு தனி தன்மையை தந்திருக்கிறீங்கப்பா. கேட்ட உடனே கீழ்ப்படியும், பணிவிடை செய்யவும், கணக்கு கொடுக்கவும், அனுப்பப்படவும். எங்களுக்கு கேவலம் வரும், வெக்கம் வரும், அசிங்கங்கள் வரும். ஆனாலும் சித்தத்தை செய்ய எங்களை ஏவியரும். இயேசுவின் நாமத்துல கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளிடத்துல நீ கிரியை செய்வீரா, கிரியை செய்வீரா. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.